அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகிர்வு பார்க்கக்கூடியது ஒரு சில பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமான பயிற்சிகள் தான். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட முதுகு தண்டுக்காக. அதாவது இங்கே அப்பர் பேக்கில் பெயின் இருக்குதா இருந்தாலும் சரி, நடுவில் பெயின் இருந்தாலும் சரி, இந்த லோவர் பேக்கில் பெயின் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே எந்த மாதிரி வழியாக இருந்தாலும், அதாவது முதுகு தண்டில் எங்கே வலிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பயிற்சிகள் செய்ய போகிறோம். அப்படியே அந்த கால்களுக்குமே சேர்ந்து பயிற்சிகள் ஆகிடும். இதில் பகுதி 1. இதில் என்னென்னா, இந்த பயிற்சியை இந்த பகுதியில் ஒரு 2 பயிற்சி பார்ப்போம். அதில் நம்ம உட்காந்தும் பண்ணலாம், அது அப்படியே படுத்துட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அவங்க ரெண்டுமே நம்ம செஞ்சு பார்க்கலாம். முதல்ல தண்டாசனால உட்காந்துக்கலாம். கால்கள் முன்னோக்கி நீட்டிட்டு கால் விரல்கள் நம்ம நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். கைகள் ரெண்டும் இப்படி பக்கவாட்டில் வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியே விடலாம். இப்போ இதில் காலை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சுட்டு கைகள் ரெண்டுமே வச்சுக்கலாம். முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். இப்போ உட்காந்து பண்ணுறது தான் இப்படி பண்ணணும். இப்போ பண்ணும்போது 2 காலும் இப்படி சேர்த்து இப்படி வரணும். அதாவது இப்போ இங்கே அலைன்மெண்ட் இப்படி மாற மாதிரி இப்படி கால் இப்படி திருப்புற மாதிரி இங்கே பாருங்கள். 2 கால் பெருவரல்களும் இதில் டச் ஆகுற மாதிரி இப்படி வைக்கணும். மறுபடியும் இப்படி வரணும். இப்படி வரும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். பார்க்கும்போது ரொம்பவே சுலபமான இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் அவ்வளோ பலன்கள் இருக்குது. இது பண்ணும் போதே தெரியும். இந்த இடத்துல ஒரு இழிவுத்தன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அது சயாட்டிக்கா நர்வ் அங்கே இருக்கும். அது போய் கொஞ்சம் அழுந்ததுனால அந்த வலி இருந்தாலும் சரி, இந்த பின்னாடி இருக்க இந்த லோவர் பேக்கில் இருக்கிறதுனால வலி இருந்தாலுமே நல்லாவே சரியாகும். வலி இருக்கும் போது படுத்துட்டு பண்ணால் ரொம்பவே நல்லது. 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது அடுத்தது பயிற்சி 2 பண்ண போகிறோம். பயிற்சி 2ல் இப்போ ஒரு காலோட இந்த விரல் மேலே இன்னொரு காலோட கீழ் குதிக்கால் இதில் மேலே இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு கால் கீழே இந்த மாதிரி வைக்கும் போது அந்த கால் விரல்கள் கீழே படணும். அதுக்கப்புறம் முட்டி மடங்காமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வலது பக்கம் 2, ஒரு வலது ஒரு இடது வந்தால் ஒரு டைம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பண்ணும் போதே நம்மளோட இடுப்பு பகுதி அப்படியே நல்லாவே திரும்பும். அப்போ இந்த இடத்துல நமக்கு நெகிழ்வுத்தன்மையே நமக்கு கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த பெயினுக்குமே ரொம்ப இதாக இருக்கும். இது இப்போ அப்படியே கால் மாற்றியும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை நம்ம படுத்துட்டு பண்ணலாம். அதாவது கால் மாற்றி இப்போ இந்த கால் மேலே வைக்கணும், இந்த கால் கீழே வைக்கணும். அது மாதிரி பண்ணோம். இப்போ இந்த 2 பயிற்சியுமே படுத்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம். கைகள் நீங்கள் அப்படியே இப்படி பக்கவாட்டில் அப்படி வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படி அதே மாதிரி நல்லா அப்படி திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது உட்கார்ந்து பண்ணுறதோட படுத்துட்டு பண்ணால் இன்னமும் உங்களுக்கு நல்லாவே அந்த இங்கே ஸ்ட்ரெச் கிடைக்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும். படுத்துட்டு பண்ணும்போது இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிறது எல்லாமே இந்த அப்பர் பேக்லேருந்து இந்த லோயர் பேக் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல நெகிழ்வுத்தன்மை கிடச்சிரும். அந்த வலியும் நல்லாவே கம்மியாகும். ஆனால் செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாமே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பயிற்சி 1 நம்ம உட்காந்து பண்ணுறது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே படுத்துட்டு பண்ணுறது மாதிரி பார்த்துருவோம். அதாவது கால் கொஞ்சமாக தள்ளி வைக்கணும். ரொம்ப தள்ளியும் வைக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது. 2 காலும் அந்த தொடர அளவுக்கு நம்ம காலை விரிச்சுக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9
10. தளர்த்திக்கலாம். இந்த 2 பயிற்சியுமே வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து நம்ம இப்போ ஒரு 10 முறை வந்து செஞ்சுருந்தோம். அப்படியே வந்து ஒரு கேப் விட்டு இன்னொரு 10 முறை, இன்னொரு கேப் விட்டு இன்னொரு 10 முறை, இந்த மாதிரி வந்து ஒரு 3 செட்டு வந்து பண்ணால் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து காலையிலையும் பண்ணலாம், இல்லை மாலையிலையும் பண்ணலாம். எந்த டைம் வந்தாலும் நம்ம பண்ணலாம். இந்த முதுகு வலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.